Hi friends, இந்த வீடியோல CA ஃபவுண்டேஷன்ல மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபோர்த் யூனிட் லாகரிதம்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸுக்கு வந்து சால்வ் பண்ணணும். தட் இஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறப்ப லெஃப்ட் சைட்ல நமக்கு வந்து 3 லாகரிதம்ஸோட அடிஷன் இருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா நமக்கு 3 ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்கு லாகரிதம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா பார்க்கலாம். என்னன்னாக்கா log m to the base a plus log n to the base a. இங்க ரெண்டு லாகரிதம்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். ரெண்டு லாகரிதமுக்குமே பேஸ் என்ன இருக்குன்னா சேம் பேஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு லாகரிதம்ஸ் ஆட் பண்றப்ப ரெண்டு லாகரிதமுக்கும் சேம் பேஸ் இருந்தனாக்கா நம்ம ஒரே ஒரு லாகரிதம் இங்க என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸ் ஏ எடுத்துட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். தட் இஸ் log mn to the base a. ஸோ இந்த மாதிரி எப்ப நம்ம 2 or more லாகரிதம்ஸ் நமக்கு அடிஷன்ல இருந்தாலும் முதல்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அந்த லாகரிதம்ஸ்க்கெல்லாம் பேஸ் சேமா இருக்கும். அப்பதான் நீங்க லாகரிதம்ஸ் வந்து சிம்பிளை பண்ண முடியும். இந்த அடிஷன்ல இருக்க லாகரிதம்ஸை சிம்பிளை பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் லாகரிதமா எழுத முடியும். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் 2 லாகரிதம்ஸ், ஈவன் ஃபார் மோர் தென் 2 லாகரிதம்ஸ் நம்ம பண்ணலாம். பட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே பேஸ் சேமா இருக்கணும். ஓகே, இங்க அப்படி பேஸ் சேமா இருந்தா ஒரே ஒரு லாகரிதம் அந்த பேஸ் எடுத்து இந்த ஆர்குமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் லா. இப்போ இந்த 3 லாகரிதம்ஸ் இங்க லெஃப்ட் சைடுல மூணுமே 3 லாகரிதம்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கு. நம்மளால ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணி இதை சிம்பிளை பண்ணி சிங்கிள் லாகரிதமா எழுத முடியுமானாக்கா கண்டிப்பா எழுத முடியாது. ஏன்? ஏன்னா பேஸ் வந்து சேமா இல்ல. ஒன்னுக்கு 2 இருக்கு, இன்னொருக்கு 4 இருக்கு, இன்னொருக்கு 16 இருக்கு. ஸோ அப்ப எப்படி இதை ஆட் பண்றது? அதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி லாகரிதம் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ log x to the base m to the power n. இப்போ இந்த லாகரிதம்ல நீங்க பேஸ் பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். இதுல என்ன எக்ஸ்பொனன்ட் இருக்கு? n. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு லாகரிதம்ல பேஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியலா இருக்கோ அப்ப அந்த எக்ஸ்பொனன்ட் பேஸ் இருக்க எக்ஸ்பொனன்ட்டை மட்டும் இந்த லாகரிதம்க்கு முன்னாடி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்றப்ப அந்த n-க்கு என்ன எடுக்கணும்னாக்கா ரெசிப்ரோக்கல் எடுத்து போடணும். அப்ப என்ன ஒரு ரெசிப்ரோக்கல் என்னது? 1/n into log x to the base n. சோ அந்த எக்ஸ்பொனன்ட்டை மட்டும் முன்னாடி மூவ் பண்ணி அதுக்கு ரெசிப்ரோக்கலா மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா முடிஞ்சது. இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி லாகரிதம்ல. சோ இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னாக்கா log x to the base 2 plus log x. இப்போ ஃபர்ஸ்ட் லாகரிதம் இருக்க பேஸ்ல எதுவுமே என்னால ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த செகண்ட் லாகரிதம் இருக்க பேஸ் 4 வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மா எழுத முடியும். ஏன்னா இந்த 4 வந்து 2 ஓட பவர். அப்ப இதை 2 ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி தேர்ட் லாகரிதம் இருக்க 16 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் எழுத முடியும். எப்படின்னாக்கா 2 to the power 4. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேட்கலாம், ஏன் இந்த 4 ஸ்கொயர் கூட எழுதலாம்ல? நான் ஏன் 2 அப்படின்னு எழுதுனாக்கா முடிஞ்ச வரைக்கும் சேம் பேஸ் கொண்டு வர ட்ரை பண்றேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் எழுதுறதை விட 2 to the power 4 எழுதியிருக்கேன். 21/4. இப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் லாகரிதம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இருக்கிறதே வெறும் 2 தான். ஸோ அப்ப அதை அப்படியே எழுதிக்கிட்டு செகண்ட் லாகரிதம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பேஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியலா இருக்கு. பர்டிகுலரா எக்ஸ்பொனன்ட் பாத்தீங்கன்னா 2. இந்த 2-வை இந்த லாக் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். பட் அந்த 2க்கு என்ன எடுக்கணும்னா நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1/2 into log x to the base 2. அதே மாதிரி இங்க எக்ஸ்பொனன்ட் 4, இந்த 4 இங்க முன்னாடி மூவ் பண்ணீங்கன்னாக்கா it will become 1/4 log x to the base 2 is equal to 21/4. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்களேன் மூணு லாகரிதம்ஸ்லயுமே சேம் பேஸ் இருக்கு 2 2 2. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லாகரிதம் முன்னாடி எந்த நம்பரும் இல்ல. அப்ப நம்ம 1 இருக்கதான் நினைச்சுக்கலாம். இங்க 1/2 இருக்கு, இங்க 1/4 இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றப்ப நமக்கு இந்த ஃபிராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வர வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபிராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்றது? அதுக்கு இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸை பாருங்க 2 and 4. அதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் எவ்வளவு? ஜஸ்ட் 4. ஓகே, இப்போ அந்த ரெண்டு டினாமினேட்டர் லீஸ்ட் காமன் மல்டிபிள் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சைடு நீங்க 4-ஆல மல்டிப்ளை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த டினாமினேட்டர்ஸ் ரெண்டு கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர் கேன்சல் ஆச்சுனாவே ஃபிராக்ஷன் இருக்காது, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர் என்ன சொல்ல போனா இந்த ரெண்டு ஃபிராக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே நான் 4-ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ ஈக்குவேஷன் என்னது? ரெண்டு குவான்டிட்டிஸ் ஈக்குவல். ஸோ நீங்க விருப்பப்பட்ட ஈக்குவேஷன் ரெண்டு சைடு சேம் நம்பர் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அதாவது 4-ஆல ரெண்டு சைடுமே இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சைடையும் 4-ஆல மல்டிப்ளை பண்றப்ப ஸ்டில் இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 4 into log x to the base 2 plus 1/2 into log x to the base 2 plus 1/4 into log x to the base 2 equals to 4 into 21/4. ரைட் சைடு ஈஸியா சிம்பிள் பண்ணிக்கலாம். இந்த 4 எனக்கு என்ன கேன்சல் ஆயிடும்.
இப்போ நீங்க லெஃப்ட் சைடு என்ன பண்ணாக்கா இந்த 4 இதுக்கு இந்த மூணு டேர்ம்ஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ 4 into log x to the base 2 என்ன வரும்னாக்கா 4 into log x to the base 2. அதே 4 இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 4 into 1/2 into log x to the base 2. அதே 4 இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 4 into 1/4 into log x to the base 2. ரைட் சைடு என்ன வரும்னாக்கா வெறும் 21 மட்டும் தான் இருக்கும். இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னாக்கா 2 goes into 2 1 times, 2 goes into 4 twice. இதுல 4 எனக்கு என்ன ஆயிடுனாக்கா கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இதே ஈக்குவேஷன் அப்படியே அடுத்த பேஜ் எடுத்துட்டு போய் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். நமக்கு என்ன இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் 4 log x to the base 2 plus 2 log x to the base 2 plus log x to the base 2 equals to 21. என்ன பாருங்க, இங்க 4 log x to the base 2 இருக்கு, இங்க 2 into second term 2 into 1 2 into log x to the base 2 2 log x to the base 2, இங்க just log x to the base 2 மட்டும் இருக்கு. ரைட் சைடுல 21 இருக்கு. இப்போ இந்த மூணு டேர்ம்ஸ் என்னால ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறப்ப இனிஷியலா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப கன்ஃபியூஸா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கற்பனைக்கு இந்த log x to the base 2 பதிலா y ன்னு நினைச்சுக்கிறேன் ஒரு கற்பனைக்கு. அப்ப இங்க என்ன வரும், இங்க எது இருக்கு, அப்ப இதுவும் y தான், அப்ப இதுவும் என்னது y. அப்ப என்ன மாதிரி மாறும் இந்த ஈக்குவேஷன் 4y plus 2y plus y equals to 21 மாறும். அப்ப இதை நீங்க ஆட் பண்றப்ப என்ன வரும் உங்களுக்கு 4y plus 2y 6y 6y plus 1y எவ்வளவு வரும்னாக்கா 7y equals to 21 வரும். அப்ப 7y ன்னு சிம்பிளிஃபை ஆகுது. ஆனா y இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா log x to the base 2 இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 7y or 7y க்கு பதிலா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னாக்கா 7 log x to the base 2 equals to 21. Now 4y plus 2y plus 1y 7y, but y க்கு பதிலா log x to the base 2 இருக்கு. சரி, இப்போ நமக்கு வந்து x என்னோட டார்கெட். அப்ப இந்த 7 மல்டிப்ளைட் இருக்க 7 எனக்கு வேணாம். அப்ப இந்த மல்டிப்ளைட் இருக்க 7 அந்தான போச்சுனாக்கா டிவைட் ஆடும். அப்ப log x to the base 2 is equal to 21 divided by 7. So 7 1 times, இங்க 21 ல வந்து 3 times இருக்கு 7. அப்ப log x to the base 2 equals to 3. இப்போ x க்கு சால்வ் பண்ணணும். ஆனா நமக்கு வந்து இந்த x கூட log இருக்கு, log to the base 2 இருக்கு. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் நீங்க ஒண்ணும் இல்ல எக்ஸ்போனன்ஷியலா மாத்துனீங்கனாவே இந்த log வந்து ரிமூவ் ஆயிடும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி லாகரிதமிக் ஈக்குவேஷனா இருக்கு, இதை எக்ஸ்போனன்ஷியலா மாத்தணும். சரி, இது எப்படி எக்ஸ்போனன்ஷியலா மாத்தனாக்கா லாகரிதமிக்ல இருக்க ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்போனன்ஷியலா மாத்தனா இந்த log to the base 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடுல இருந்து அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. அப்படி ரைட் சைடுக்கு போறப்ப என்ன ஆகுனாக்கா இந்த லாகரிதமை விட்டுட்டு இந்த பேஸ் 2 மட்டும் ரைட் சைடுல எடுத்துக்கணும். ஏற்கனவே ரைட் சைடு இருக்க வேல்யூ வந்து இந்த 2க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பவரா மாறிக்கும். அப்போ x is equal to 2 to the power of 3 ஓட வேல்யூ எவ்வளவுனாக்கா 8. சோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றப்ப x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 ன்னு கிடைக்குது.